ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி Ambarella Curry. இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்கள் மேங்கோ கறி கூட செஞ்சுக்கலாம். முதல்ல Ambarella தோல்லாம் சீவிட்டு எடுத்துருக்கேன். நான் இதை வெட்டலை, இதை முழுசாகவே தான் கறிக்கு யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம்னா வெட்டி எடுத்துக்கலாம். முதல்ல மஞ்சள் 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர், அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் அம்பரெல்லாவோடு நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் சீரகம், வரமிளகாய் கொஞ்சம், அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரியிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் நல்லா மேஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம். வெங்காயம் நல்ல டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு வர வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஏற்கனவே நாம் எடுத்து வச்சிருந்த அம்பரெல்லாவை இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஏலம் பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இன்னும் அம்பரெல்லா ஃபுல்லாக வேகலை. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். அம்பரெல்லாம் நல்லா குக் ஆகி சாஃப்டாகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கிறேன். சீனிக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுகரெல்லாம் நல்லா கேரமலைஸ் ஆகி கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு நான் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நிறைய கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கறியில் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் பேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம்.